இப்போ மனித உயிர்களுக்கு நோய்கள் வந்ததுக்கு காரணம் அவங்க உணவு முறை தான் காரணம். தவறான உணவு முறை தான் காரணம். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டது, உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டது, அப்புறம் தானிய உணவுகள், மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டது தான் மனித உயிர்களுக்கு நோய்கள் வந்ததுக்கு காரணம். மீன், முட்டை, பால், இந்த மாதிரி இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இப்படி தவறான உணவுகளை மனுஷங்க சாப்பிட்டதுனால தான் மனுஷ உடலில் நோய் வந்துச்சு. அப்போ நோய் வந்தால் என்ன பண்ணணும்? எதை சாப்பிடக்கூடாதோ அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கக்கூடாது. இந்த மாதிரி தவறான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தியிருக்கணும். இந்த தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைச்ச உணவுகள் இதையெல்லாம் நிறுத்தியிருக்கணும். மாமிசத்தை சாப்பிட்றத நிறுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை நிறுத்துறதுக்கு பதிலாக நோய் ஏன் வந்தது? இந்த மாதிரி தவறான உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய் வந்துச்சு. அப்போ நோயிலேருந்து நீ குணமடையணும் அப்படின்னா நீ இந்த தவறான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தியிருக்கணும். அப்படி நிறுத்தாமல் உடனே அந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி பாருங்கள், நீ சாப்பிட்றது தவறான உணவு, தப்பாக ஒரு விஷத்தை சாப்பிட்டனால தான் நீ சாவ போகிற அப்படின்னா அந்த விஷத்தை சாப்பிட்றத நீ நிறுத்தியிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? விஷத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே விஷ உணவு தான். நோய்கள் வருவதற்கு காரணமான இந்த உணவுகள் அனைத்துமே விஷ உணவுகள் தான். தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இது எல்லாமே விஷ உணவுகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த உணவை சாப்பிட்றத தானே நிறுத்தியிருக்கணும். அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவத்தை பார்க்குறாங்க. இதை எப்படி குணப்படுத்தலான்னு ஆராய்ச்சி வேறு பண்ணுறாங்க. நீ நோய் வந்ததுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் காரணம். நீ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு இது தான் காரணம். நீ அதை சாப்பிட்றத நிறுத்து. எதை சாப்பிடணுமோ அதைத்தான் நீ சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்ருந்தா உனக்கு நோயே வந்திருக்காது. நீ என்ன பண்ணுறன்னா, நீ பிடிவாதமாக அந்த உணவை தான் நான் சாப்பிடுவேன், இந்த மாமிசத்தை தான் நான் சாப்பிடுவேன், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன், இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுகளை சாப்பிட்டதால் ஏற்பட்ட நோய்க்கு நீ மருந்து கண்டுபிடிக்கிற. அதுதான் மருத்துவம். அதுதான் இங்கே மருத்துவம்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை திருத்தாமல் அந்த தப்புனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு குழந்தைய அழுதுகிட்டு இருக்குது, கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்குது. கிள்ளி விட்றதை நிறுத்துறாமல் அந்த குழந்தைய அழுதம்மா நல்ல பிள்ளை ஜூ அப்படின்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கிள்ளிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர். அந்த கிள்றதை நிறுத்தினாலே அந்த குழந்தை அழுறது நிறுத்திடும். இவங்க என்ன பண்ணுறாங்க? கிள்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இவங்க அந்த குழந்தைய சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அழுது அப்படின்னு சொல்லிட்டு உணவை அப்போது இன்றைக்கி கடைசியில் என்ன ஆகிப்போச்சு? நீ எவ்வளோதான் மருத்துவம் பார்த்த, மருந்து ஒன்றால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இருக்கிற உலகத்தில் உள்ள நோய்களை ஒன்றால் குணப்படுத்த முடிஞ்சுதா? குணப்படுத்த முடியலை. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணி இப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இவன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நோய்களும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைய வரைக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மருத்துவ ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. மருந்து கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலையா இல்லை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அதில் அந்த மனுஷங்க வியாபாரம் பண்ணுறாங்க. மருத்துவ வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் மக்களை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இப்போ கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி, இப்போ இதை சாப்பிடுங்க, இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இதை சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும், இன்றைக்கி கண்ட்ரோல், டெய்லி இந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க. அப்படி மனுஷங்க ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, நோய்களுக்கு மருந்து இல்லைன்ட்டு இல்லை, இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த மனுஷன் மனங்கிறது பாருங்கள், வியாபார புத்திங்கிறது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையிலே நோய்களுக்கு மருந்து அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. மருந்து இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் மனித மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதை எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும்? இப்படி நோயெல்லாம் குணப்படுத்திட்டா அப்புறம் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதனால் இப்படி இந்த மாதிரியான இதுவும் ஒரு நோய் தான். இந்த சிந்தனையும் ஒரு நோய் தான். இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கெடுதல் செய்கிற அந்த மனித மனம் இருக்குல்ல, அதுவும் ஒரு நோய் தான். ஆக இது சரி பண்ணவே முடியாது. அப்போ உணவை மாத்திர கடைசியில் எப்போ நோய்கள் இந்த மனித உயிர்களை விட்டு போகுது அப்படின்னா, நீ தப்பு செஞ்சல, தவறான உணவுகளை சாப்பிட்டல, அந்த உணவுகளை நிறுத்த பிறகு தான் இந்த மனித உடலில் நோய்கள் விட்டு போகுது. மனித உடலில் நோய்கள் இப்போ மக்கள் இந்த மருத்துவ வியாபாரிகளை எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்க. இப்போ மக்கள் தங்களை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க.
டயட்டு, உணவு கட்டுப்பாடுன்னு இந்த மருத்துவ வியாபாரிகளை நம்பி நம்ம கண்டதையும் சாப்பிட முடியாது. கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு நோய்களை வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்மளை திருத்திக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஒன்று ஒன்றா அங்கங்கே உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உணவு கட்டுப்பாடு நம்ம எதை வேணாலும் சாப்பிடுவோம், நம்ம உடம்புல நோய் வந்தால் அந்த மருத்துவர்கள் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அவங்க மேலே வச்சு நம்பிக்கை வச்சு நம்ம கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாமிசம், மீன், முட்டை, பாலுன்னு தானியங்கள் எல்லாத்தையும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் நோய் வந்துருச்சு. ஆனால் மருந்து தான் வரல. நோய் வந்துருச்சு, ஆனால் மருந்து தான் வரல. அப்படி பார்க்கும்போது சரி, மக்களே தாங்களே திருத்தி கூட பார்க்குறாங்க. வேண்டாம், இது ஆபத்தானது, மருத்துவர்கள் நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்க போகிறாங்க, அவ்வளோ பணம், நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நிறைய அந்த வலிகளெல்லாம் தாங்க பயப்படுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளே கட்டுப்படுத்திப்போம், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து நோய்களை குணப்படுத்த காணுங்கிற முயற்சி. அதுதான் கடைசியில் இறுதி தீர்வாக. கடைசியில் நோய்களை இந்த உலகத்துலேருந்து விரட்ட போகிறது எதுன்னா இந்த உணவு முறையில் மாற்றம். மீண்டும் பழைய உணவு எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனித உணவுகள் எது, அதை கண்டுபிடிச்சிட்டா நோயெல்லாம் விரட்டிடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனித உணவுகளை கண்டுபிடித்து விட்டால் நோய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை என்ன சாப்பிட்டாலும் உனக்கு சுகர் வராது, அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு வைங்களேன். என்ன சாப்பிட்டாலும் உனக்கு புற்றுநோயே வராது, அதுக்கான தடுப்பூசி கூட புற்றுநோய் தடுப்பூசி அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனைத்து நோய்களுக்கும் மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கவலையே இல்லாமல் சாப்பிட்லாமா? என்ன வேணாலும் சாப்பிட்லாமா? உலகத்தில் இருக்க எல்லா நோய்க்கும் இப்போ கொரோனாவுக்கு எப்படி 6 மாதத்துல தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களே, அதே மாதிரி எல்லா நோய்க்கும் இந்த தடுப்பூசி ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நோய்களை பற்றின கவலையே இந்த மனுஷங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா ஓகே, சரியா? அப்போ நம்ம இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்லாமா? தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகளெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்லாமா? ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா இந்த சிந்திக்கிற திறன் ஒரு இயற்கையான சிந்தனைங்கிறது உனக்கு வராது. ஒரு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா தான் இயற்கையான சிந்தனை வரும். செயற்கை உணவுகளை சாப்பிட்றதுனால உனக்கு செயற்கையான சிந்தனை தான் வரும். இந்த செயற்கையான ஒரு உலகில் வாழ்வதற்கான இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற சிந்தனை தான் உனக்கு வரும். எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே அப்படி தான் வரும். இது ஒரு ஆபத்தான உலகம். இங்கே நிறைய விபத்துகள், குற்றங்கள் எல்லாமே நடக்குது. அப்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சிந்தனைகள் தான் உனக்கு வருமே தவிர ஒரு பாதுகாப்பான உலகம்ங்கிறது இயற்கையான உலகம். பாதுகாப்பான சிந்தனை வராது. உனது சிந்தனை எல்லாமே ஆபத்தான சிந்தனைகளாக தான் இருக்கும். இன்றைக்கி மனுஷங்களோட சிந்தனையெல்லாம் ஆபத்தான சிந்தனைகளாக இருக்குது. ஆபத்தான எண்ணங்கள், ஆபத்தான ஆசைகளாக இருக்கிறது. விபரீதமான சிந்தனைகளாகவும் விபரீதமான ஆசைகளாகவும் இருக்குது. லட்சியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விபரீதமான சிந்தனை, அதுக்கெல்லாம் இந்த உணவு தான் காரணம். இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை உணவு, பால் உணவுகள் இதுதான் காரணம். தயிர், மோர், வெண்ணெய், இந்த முறைகேடான மனித உணவுகள் அல்லாத உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது. அதனால் அந்த சிந்தனையை மாற்ற முடியாது. நீங்கள் ஆபத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டா ஆபத்தான சிந்தனை தான் வரும். நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுலாம் ஆபத்தான உணவுகள், கடினமான உணவுகள், ரொம்ப கடினமாக. அந்த உணவுகள் நம்ம சாப்பிட்ற தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுலாம் ரொம்ப கடினமான உணவு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த உணவை தயார் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால் இந்த உணவை சாப்பிட்டா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த இட்லியை தயாரிக்கணும். இட்லி, பூரிங்கிறது மென்மையான உணவு, எளிமையான உணவு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிக்கிற உணவு. ஒரு இட்லி மாவு அரைக்கணும்னா உனக்கு கிரைண்டர் வேணும், கிரைண்டருக்கு ஒரு கம்பெனி வேணும். அப்புறம் அதுக்கு ஒரு கொப்பரை வேணும், கொப்பரை தயாரிக்கிறதுக்கு, இட்லி கொப்பரை தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அப்புறம் கேஸ் அடுப்பு, கேஸ் அரேபியாவில் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் அது லாரியில் எடுத்து வரணும். லாரியை தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இட்லி தயாரிக்கிறாங்க பாருங்க. அந்த இட்லி அரிசி மில்லு தேவை. அரிசி மில்லில் அரைக்கணும், அதுக்கு ஒரு மில்லு தேவை. அங்கே அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அரிசி, அந்த கேஸு, இப்படி உளுந்து அங்கங்கே இதெல்லாம் சேர்த்தா தான் கடைசியில் அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி அப்புறம் அந்த கேஸ் அடுப்பு, அந்த அடுப்பு செய்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை தேவை. கடைசியில் அப்புறம் அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த அரேபியாவில் கொண்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கடைசியில் ஒரு இட்லியை சாப்பிட்டு நீ உட்காந்து சாப்பிட முடியும். 4 இட்லியை நீ சாப்பிட்றதுக்கு பின்னாடி நீங்கள் சாப்பிட்ற 4 இட்லிக்கு பின்னாடி மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அப்போ இது எளிமையான உணவுன்னு எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப ஆபத்தான உணவு. ஏன்னா இவ்வளோ ஆபத்துக்களை கடந்து தான் வருது.
இவ்வளோ கஷ்டம் மட்டும் படலை, அந்த கஷ்டத்தில் ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. லாரியில் எடுத்துகிட்டு வராங்க, அந்த குடோனில் கேஸு சிலிண்டர் பெட்ரோலியம் அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த ஒரு தொழிற்சாலை, இவ்வளோ ஆபத்தான உணவுகள் இது. பல ஆபத்துகளை கடந்து தான் இவ்வளோ தயாரிப்புகள் நடக்குது. ரைஸ் மில்லு, கடைசியில் ஒரு 4 இட்லியை சாப்பிட்றீங்க, 4 இட்லிக்கு பின்னாடி அவ்வளோ ஆபத்து இருக்குது. அப்போ இது ஆபத்தான உணவுகள் தானே. இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய்கள் வரும். அப்போ இது பாருங்கள், ஆபத்துக்கு மேலே ஆபத்து. ஆபத்தான உணவுகளை சாப்பிட்டா அது நோய்கள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், அந்த மாதிரி. அதனால் பாதுகாப்பான உணவுகளை சாப்பிடணும். அப்போ இது நீ இட்லி சாப்பிடணும்னு நினச்சா உன்னுடைய சிந்தனை ஆபத்தான சிந்தனை தான் உனக்கு ஏற்படும். இட்லி சாப்பிட்ணும் கண்டிப்பாக, இது இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிடிவாதமாக இருந்தால் உன்னுடைய சிந்தனை எப்படி தான் இருக்கும்? பிடிவாதமாக ஆபத்தான வகையில் தான் இருக்கும். இந்த உணவில் சாப்பிட்ணுன்னா நீ லாரியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுதும் லாரி கண்டிப்பாக தேவை. வாழ்நாள் முழுதும் நீ இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் வாழ்நாள் முழுதும் உனக்கு லாரி தேவை. வாழ்நாள் முழுதும் அந்த கேஸ் உனக்கு தேவை. அரேபியாவிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும் கேஸு. எவ்வளோ ஆபத்துகள் அதில் இருக்குது. அந்த வேலை செய்கிறதுல எவ்வளோ ஆபத்து இருக்குது. ரைஸ் மில் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேலை செய்கிறதுல எவ்வளோ ஆபத்து இருக்குது, எவ்வளோ முரட்டுத்தனமான உழைப்பு இருக்குது. அப்போ நீ உணவை நீ மாற்றிட்டா மனுஷங்க தன்னுடைய உணவை பாதுகாப்பான உணவாக மாற வேண்டும். கொய்யாப்பழம் பறிச்சோமா சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு. ஒரு மரத்தில் கொய்யாப்பழம் பறிக்கிறோம், சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. உனக்கு கேஸ் சிலிண்டர் தேவையில்லை, லாரி தேவையில்லை, இட்லி கொப்பரை தேவையில்லை. இதுதான் பாதுகாப்பான உணவு. அப்போது உன்னுடைய சிந்தனையும் பாதுகாப்பாக மாறும். நீ இட்லி தான் வேணும், இட்லி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், பூரி தான் வேணும், பொங்கல் தான் வேணும், அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா அப்புறம் அதையெல்லாம் வர வைக்கிறதுக்கு நீ ஆபத்தான வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். லாரி ஓட்டி ஆகணும், அரேபியாவிலேருந்து கேஸ் சிலிண்டரில் கப்பலில் எடுத்துகிட்டு வரணும், கப்பல்லேருந்து அந்த பெட்ரோலியம் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை பிரிக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக. காரணம் என்னென்னா மக்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையில் பிடிவாதமாக இருக்காங்க. அது இல்லைன்னா முடியாதுன்றாங்க. அவங்க பிடிவாதத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில் ஒரு 4 இட்லியவோ 2 பூரியவோ சுட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு அப்படின்னு கொளிச்சு கொடுக்குறாங்க. நீ ஆசைப்பட்டு பிடிவாதமாக கட்டியே சாப்பிடு. இந்த மாதிரி நீ சாப்பிட்றல்ல, இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லாரியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி 4 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பெட்ரோலியம் கேஸ் தயாரிக்கிற பெட்ரோலியம் கிணறுல ஒரு சின்ன விபத்து, அதில் ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டாங்க. நீ சாப்பிடுப்பா, உனக்கு இட்லி தானே வேணும், நீ சாப்பிடு. உனக்கு பூரி தானே வேணும், பூரி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே, நீ சாப்பிடு. இன்னும் நிறைய விபத்துகள், இது மாதிரி நிறைய விபத்து. உனக்கு தேவையான இட்லிக்காக அங்கே நிறைய பேர் வெளிநாட்டில் போய் அந்த பெட்ரோலியம் கிணறுல வேலை பார்க்குறாங்க. குடும்பத்தை பிரிஞ்சு அது குடும்பத்தை 2 வருஷமாக பிரிஞ்சு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கு போவாங்க, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பாங்க. அப்புறம் 2 மாதம் கழித்து திரும்பவும் அந்த பெட்ரோலியம் கிணறுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு, உனக்கு தேவை பூரி தானே, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கப்பலில் 6 மாதத்துக்கு கப்பல் வேலையில் கப்பலில் அந்த பெட்ரோலியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு 6 மாதம் அவங்க வேலை பார்ப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ மனித பிடிவாதங்கள் இருக்குல்ல, எனக்கு இட்லி தான் வேணும், பூரி தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பிடிவாதத்துக்கு எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ உயிர்களை பலி கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ மகிழ்ச்சியை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ரொம்ப ஆபத்தான உணவுகள் இந்த உணவுகள். இட்லி பூரி பொங்கல் தோசை தானியம் மாமிச உணவுகள்லாம் இருக்குது பாருங்கள். எனக்கு மாமிசம்தான் வேணும்னு மனித பிடிவாதம் இருக்குது பார்த்தீங்களா. மனித பிடிவாதம், மாமிசம்தான் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிற அந்த மனித பிடிவாதத்துக்கு ஒரு மாட்டையே கரகரன்னு கொன்றுடுறாங்க. எனக்கு மாட்டு இறைச்சி வேணும், மாட்டு இறைச்சி தான் வீரம் அப்படின்றாங்க. மாட்டு இறைச்சி சாப்பிட்டா நான் வீரன் அப்படின்றவங்களுக்காக ஒரு மாட்டையே கழுத்தறுத்து கொன்றானுங்க. துடிக்க கொல்லுறாங்க. ஒரு ஆட்டோட தலையை வெட்டிடுறாங்க. மனித பிடிவாதத்துக்கு ரொம்ப ஆபத்தான உணவு. மாமிச உணவு ரொம்ப ஆபத்தானது, பாவ உணவு, இது கொலைகார உணவு. இது எல்லாமே கொலைகார உணவுகள். இட்லி பூரி பொங்கல் தோசை, இந்த மனித பிடிவாத உணவுகள் இருக்குது பாருங்கள். பிடிவாதமாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இது தான். அப்போ இதுக்காக பெரிய கொலைகளே பண்ணுறாங்க, உயிரினங்களை கொலை பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான மாடுகளை ஆடுகளை தினம் கொன்னுக்கிட்டே இருக்காங்க. கொடூரமாக கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கொலைகார உணவுகள், கொலைகார மக்கள், கொலைகார மனுஷனுங்க அவனோட சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ கொலை பண்ண வேண்டியிருப்பார். அப்போ எல்லா விதத்துலேயும் ஒரு பாதுகாப்பான உணவை சாப்பிட்டேன்னா நீ கொலை பண்ண வேண்டிய அவசியம், பிற உயிரினங்களை கொடூரமாக கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷங்க பாதுகாப்பாக வாழலாம். மனுஷங்களுக்கும் ஆபத்து, நீ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உனக்கும் ஆபத்து. எனக்கு இட்லி தான் வேணும், பூரி தான் வேணும்னா அதனால மனுஷங்களுக்கும் ஆபத்து. கஷ்டப்பட்டு கேஸு சிலிண்டர் மாதிரி இட்லி கொப்பரை தொழிற்சாலை ரைஸ் மில்லு இப்படி மனுஷங்க கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு ஒரு ரோடை போடணும்,
அந்த லாரியெல்லாம் வர்றதுக்கு ரோடை போடணும், கப்பல் வர்றதுக்கு துறைமுகம், இப்படி முரட்டுத்தனமாக வேலை பார்த்து அப்போ அதுக்காக கடைசியில் இவனை சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டமும். அப்போ இது நீ உணவை மாற்றிட்டாலே இவ்வளோ கஷ்டமும் தேவையில்லை, இந்த உலகமே தேவையில்லை. மனித உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர்கள், கடலைகள், தேன். இதுதான் மனித உணவு. இப்போ இதை நீ சாப்பிட்ற அப்படின்னா இந்த உணவுகளை நீ சாப்பிடும்போது இது நீ பாதுகாப்பாக இருக்கலாம். காய்கறிகளை சாப்பிட்றியா, அதுக்காக உனக்கு காய்கறியை நிலத்தில் விளைய வைக்கிற அதை பறித்து சாப்பிட்ற, முடிஞ்சு போச்சு. அதுக்கு உப்பெல்லாம் தேவையில்லை. பச்சையாக சாப்பிட்ணுன்னா சாப்பிடு, வேக வைக்கணும்னா வேக வச்சுக்கோ. உப்பு அதுக்கு மனுஷன் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு மரத்தில் பழம் பழுக்குதா, வாழைப்பழம், வாழைக்காய், அது வாழை மரத்துலேருந்து காய்க்குதா, வெட்டுங்க, பறிங்க, பழத்தை பறித்து சாப்பிடுங்க. பாதுகாப்பான உணவு. இதுக்காக யாரும் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி கொய்யா பழமோ, ஆப்பிள் பழமோ, அன்னாசி பழமோ, திராட்சை பழமோ மரத்தில் காய்க்கும், பறிங்க, சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. பாதுகாப்பான உணவு. இதுக்காக யாரும் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்போ வாழ்க்கையே மாறிடும், உலகமே மாறிடும். இவ்வளோ கஷ்டம் தேவையில்லை, இவ்வளோ ஆபத்துகள் தேவையில்லை. அப்போ நோய்களும் குணமடைஞ்சிரும். அப்போ நீ உணவை மாற்றும்போது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உணவெல்லாம் சாப்பிட்டல, நீ பிடிவாதமாக எனக்கு பூரி தான் வேணும், பொங்கல் தான் வேணும், இட்லி தான் வேணும், மாமிசம் தான் வேணும்னு சொன்னேன், பால் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன், மீன் வேணும்னு சொன்னேன். அதுக்காக மனுஷங்க கஷ்டப்பட்டு ஆழ்கடலில் போய் மீனெல்லாம் வாங்கி போட்டாங்க, மீனெல்லாம் பிடிச்சி போட்டாங்க. இவ்வளோ உயிரை கொடுத்து அந்த கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு பல உயிர்களை கொன்று, அந்த மீன்களையும் கொன்று சந்தோஷமாக கடலில் வாழ்ந்துருக்கோம், அதையும் கொன்று மனித பிடிவாதத்துக்காக இந்த உணவுகளெல்லாம் மக்களுக்கு கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் நோய், ஏராளமான நோய், கோடிக்கணக்கான மனிதர்கள் செத்து போனாங்க. நோய்களால் பல கோடி பேர் வருஷந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆயுட்காலமே 70 வருஷம்தான் அதிகபட்சம். 120 வருஷம் வாழ வேண்டிய மனுஷங்க அவங்க ஆயுட்காலம் பாருங்கள் 70 வருஷம்தான். அதான் அப்போது எவ்வளோ ஆபத்தான உணவுகள் பாருங்கள். பாதி வாழ்க்கை தான் வாழ முடியுது. சும்மா ஒரு 60-70% தான் வாழ முடியுது, மீதி சதவீதம் வாழ முடியல, சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. மனித பிடிவாதத்துக்கு கிடைச்ச பரிசை பாருங்கள். அதனால தான் இப்போ நீ உணவை மாற்று. இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டு அதனால் வர்ற நோய்களுக்கு மருத்துவம் தான் பார்க்குறாங்க. நீ சாப்பிடக்கூடாத நோய்களை முதல்ல எதை சாப்பிடக்கூடாதோ அந்த நோய்களை நிறுத்துப்பா. அதை விட்டுட்டு நீ மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நீ நோய்களை மாற்றிட்டாலே, மனித உணவுகளை மட்டுமே நீ சாப்பிட்டுட்டாலே அப்புறம் உனக்கு நோயே வரப்போகிறதில்ல, உனக்கு நோய் குணமடைஞ்சிரும். எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதில் விளைவுகளுக்காக நீ தீர்வு கண்டுகிட்டு இருக்க. எதை செய்யக்கூடாதோ அந்த செயலை முதல்ல நிறுத்து, அதை செய்கிறத முதல்ல நிறுத்து. குற்றங்கள் மனுஷங்க செய்கிறது குற்றங்கள். அதாவது இந்த மாதிரி தவறான உணவு சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் குற்றம். தவறான உணவுகள், தானியங்களை, மாமிசங்களை உணவுகளாக சாப்பிட்றாங்களா குற்றம். என்ன குற்றம் அப்படின்னா, மாமிசத்தை சாப்பிட்றது அது மாட்டுக்கு எதிரான குற்றம் கிடையாது. மாட்டு இறைச்சி சாப்பிட்றது மாட்டுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு பார்த்தா கூட அதை விட என்னென்னா, மனுஷங்க தனக்கு எதிரான குற்றத்தை செய்கிறார்கள். தனது உடலுக்கு நோயை வரவழைக்கிற குற்றத்தை செய்கிறார்கள். தானியங்களை சமைச்சு சாப்பிட்றாங்களா, அவங்க தனது உடலுக்கு நோயை வரவழைத்து கொள்கிற குற்றங்களை செய்கிறார்கள். மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் இந்த உணவுகளை சாப்பிட்றது குற்றம். அந்த குற்றம் எப்படிப்பட்ட தனக்கு எதிராக குற்றம் செய்கிற மனுஷங்க. அந்த குற்றம் தான் தனக்கு எதிராக மனுஷங்க செய்த அந்த குற்றம் தான் நோய்கள். அவரவர் உடலில் நோய்கள் விடுகிறது. நோய்கள் என்பது குற்றத்திற்கான தண்டனை. நோய்களை வரவழைக்கிற உணவுகளை ஆசையாக சாப்பிட்றாங்க. கடைசியில் நோய்கள் வருது, தண்டனையாக நோய்கள் வருகிறது. சீக்கிரமாக இறந்து போய் நோய் சீக்கிரமாக, அப்புறம் நோய் வந்துச்சா அப்புறம் அவஸ்தை தான். அப்புறம் நோய் செத்து போயிடுறாங்க, சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. இதுதான் குற்றங்களுக்கான தண்டனை. அப்போ இவங்க அந்த தண்டனைகளை குறைக்க முடியுமாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. எங்களால் இது சாப்பிடாமல் இருக்க முடியாது, அந்த தண்டனை வேணால் குறைச்சிக்கோங்க, தண்டனை வேணால் மாற்றிக்கோங்க, தண்டனை கிடைக்காம பார்த்துக்கலாமா, குற்றவாளி போயிட்டு நான் மாட்டிக்காமல் பார்க்கலாம்ல, குற்றம் செய்வானா ஆனால் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த மாதிரி. நான் திருடுவேன், தொடர்ந்து திருடிட்டு தான் இருப்பேன், தொடர்ந்து கொள்ளைகளில் ஈடுபட்டு தான் கொண்டு தான் இருப்பேன், அந்த குற்றங்களில் ஈடுபடாமல் எப்படி தடுப்பது, தண்டனைகளில் ஈடுபடாமல் எப்படி தடுப்பது, யாருக்கா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா, நீதிபதிக்கு காசு கொடுத்து தப்பிச்சிடலாமா, அப்படி தான் மனுஷங்க யோசிக்கிறாங்க. மனித உடலின் நோய்களுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. அந்த உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தாமல் அது நோய்களுக்கு காரணமாக கிடைக்கிற அந்த தண்டனைகள் பாருங்கள். அந்த தவறான உணவுகளை சாப்பிட்டனால இவங்க உடம்புல கிடைக்கிற தண்டனைகள், அதுதான் நோய்கள். அந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உணவை மாற்று,
உணவு மாற்றிட்டா உங்களுக்கு மருத்துவமே தேவையில்லை, மருத்துவ வியாபாரமே நின்று போயிடும், மருத்துவர்களுக்கு வேலையே கிடையாது. உணவை மாற்றிவிட்டால் மனித உணவுகளை மட்டுமே நீ சாப்பிட்டு விட்டால், உப்பெல்லாம் சேர்க்காம நீ மனித உணவுகளை மட்டுமே, தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு, மாமிச உணவுகளை புறக்கணித்து விட்டு, தயிர், மோர், வெண்ணெய், பால் இதெல்லாம் குடிக்க மறுத்து விட்டு நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவாய். ஆனால் இங்கு மருத்துவர்களுக்கே வேலை இல்லை, மருத்துவமனைகளே தேவையில்லை. இந்த உலகமே மாறி போயிடும் உணவுகளை மாற்றினால். அப்புறம் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு பெரிய இன்பத்தை கொடுக்காது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பது எது அப்படின்னா இந்த உணவு தான் அடிப்படை. இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவுகள் தான். இதுதான் உங்களுக்கு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். இதுதான் உங்களுக்கு இன்பத்தை தருகிறது, நம்பிக்கை தருகிறது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட வேண்டியதான். இந்த உலகத்தில் உனக்கு பெருசாக நம்பிக்கை, ஈடுபாடு எதுவுமே வராது. அப்படியும் இந்த உலகம் செயலிழந்து போயிடும். அது நல்லது தானே. மனுஷங்க தவறான உணவை சாப்பிட்டு நோய்களை வரவழைச்சிக்கிட்டாங்க. தவறான எது சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டு, மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டு நோய்களை வரவழைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இல்லை நான் நோயை குணப்படுத்திடுவேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் எல்லா உணவுகளையும் சாப்பிடுவேன், எந்த உணவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டாங்க. இப்போ பிற உயிரினங்கள் பார்த்தா ஆடு மாடெல்லாம் அதுக்கு என்ன உணவோ அதை தான் சாப்பிடும். சிங்கம் அதுக்கு என்ன உணவோ அதை தான் சாப்பிடும். சிங்கம், புலி, கரடினா மாமிசத்தை தான் சாப்பிடும். புல்லை ஒரு நாளும் சாப்பிடாது. மாடு புல்லை தான் சாப்பிடும், வேறு உணவுகளை மாமிசத்தை சாப்பிடாது. மனுஷங்க மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. இயற்கை விதிமுறைக்கு முரணாக இவங்க ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. கடைசியில் எல்லா நோய்களும் வந்தது. கடைசியில் இப்போ நோய்களை குணப்படுத்த முடியல, நோய்கள் பெருகிடுச்சு. கடைசியில் நோய்கள் இல்லாத உலகங்கிறது இந்த மருத்துவர்களால் நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்க முடியல. நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்குது, புது நோய்கள் வந்துட்டுருக்கு. அவங்க புது நோய்களுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இந்த பேர் அந்த பேர்னு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் எப்போ தான் இந்த நோய்கள் குணமடைய போகுது அப்படின்னா இந்த உணவுகளை மாற்றும் போது இந்த மனித உடலில் உள்ள நோய்கள் குணமடையுது. இந்த உணவுகள் எப்போ மாற்றுவாங்க, உணவுகளை எப்போ நிறுத்துவாங்க? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் எப்போ நிறுத்துவாங்க? இதை சாப்பிட்றத எப்போ நிறுத்துவாங்க அப்படின்னா 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. செயலிழக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கேஸ் அடுப்பு கிடைக்காது, கேஸ் சிலிண்டர் கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது, அப்புறம் உப்பு கிடைக்காது. இந்த உலகம் செயலிழக்கும் போது பணம்ங்கிற நடைமுறை செயலிழந்து போயிடும். பணம்ங்கிறது கிடைக்காது. 2040 எல்லாம் டிஜிட்டல் மணி ஆகிடும். இந்த டிஜிட்டல் மணி ஆகிடும். அப்புறம் இப்போ சில துபாயிலெலாம் ஒன்லி டிஜிட்டல் மணி தான், காகித மணியே கிடையாது, டிஜிட்டல் மணி ஆகிடும். அப்புறம் நாணயமும் கிடையாது. அப்போ இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது அந்த நாணயம், டிஜிட்டல் மணி எல்லாமே காணாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது உப்புங்கிறது கிடைக்காது. உப்புங்கிறது கிடைக்காது. வேறு இந்த மாதிரி இப்போ மசாலா பொருட்கள்லாம் கிடைக்காது. இப்போ கடுகு, நல்ல மிளகு இதெல்லாம் வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வருது, வெவ்வேறு நாடுகள்லேருந்து வருது. போக்குவரத்து வாகனங்கள்லாம் செயலிழந்து போய்டும். அப்போ உனக்கு இந்த மசாலா பொருட்கள், மளிகை பொருட்கள்லாம் கிடைக்காது. பூண்டு, அதாவது எல்லா அப்போ இந்த வியாபாரம், விற்பனை எல்லாமே நின்று போயிடும். இறக்குமதி, ஏற்றுமதி எல்லாமே நின்று போயிடும். அதன் பிறகு நீ உனக்கு கோதுமைங்கிறது வடநாட்டிலேருந்து இங்கே வராது, இங்கேருந்து அரிசி அவங்களுக்கு போகாது. அப்போ அங்கே உள்ளவங்க அரிசியை சாப்பிட மாட்டாங்க, அரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவங்களால வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு தென்னிந்தியாவில் வாய்ப்பு கிடையாது. இப்படி ஏற்றுமதி இறக்குமதி தடைப்படும். உப்புங்கிறது கிடைக்காது, தீப்பெட்டிங்கிறது கிடைக்காது, கேஸ் சிலிண்டர் கிடைக்காது. கடைசியில் இது எல்லாம் இந்த உலகமே செயலிழக்கும் போது நோய்களுக்கு காரணமான உணவுகளே உங்களுக்கு கிடைக்காது, உங்களால் உற்பத்தி பண்ண முடியாது. உப்பு கிடைக்காது. உப்பு இல்லாமல் நீங்கள் மாமிசத்தை சமைச்சு சாப்பிடுவீங்களா? மாமிசத்துக்கான வாய்ப்பு நீங்கள் வளர்க்குற ஆடு மாடுகளை, முதல்ல நீங்கள் வளர்க்குற ஆடு மாடுகளை உங்களால் கொல்ல முடியுமா? அந்த மனசு வராது. சரி, மீறி அதையும் கொன்னுட்டீங்க. ஆனால் உப்பு கிடைக்காதே. கடற்கரையிலேருந்து யார் உங்களுக்கு உப்பை வியாபாரம் பண்ண போகிறாங்க? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? பணங்கிறதே நடைமுறையில் இருக்காதே. பணங்கிறதே செயலிழந்து போயிருமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த உப்பும் உங்களுக்கு கிடைக்காது. உப்பு இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்கள். கோதுமைங்கிறது கிடைக்கல அப்படின்னா மைதா மாவும் கிடைக்காது. மைதாவிலேருந்து தயாரிக்கப்படுகிற கேக்கு, இப்படி எல்லாமே இந்த உலகம் செயலிழக்கும் போது இந்த உணவு முறையும் செயலிழந்துடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இங்கே இருக்கிற உணவு முறை இருக்குது பாருங்கள், நோய்களுக்கு காரணமான உணவு முறைகள், அதுவும் செயலிழந்துடும். செயலிழந்த பிறகு அப்போ அது செயலிழந்து அதுவும் உங்களால் தயாரிக்க முடியாது.
தயாரிக்க முடியாது. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள நோய்கள்லாம் குணமடைய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நோய்கள் குணமடையும். இந்த உலகம் செயலிழக்கும் போது மட்டும்தான் இந்த உடம்புல உள்ள நோய்கள், வெள்ளைச்சீனி உங்களுக்கு கிடைக்காது, அந்த தொழிற்சாலை நின்று போய்விடும். இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது 2040 எல்லா தொழிற்சாலைகளும் செயலிழந்து விடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்காது? நாட்டு வெல்லம் கிடைக்காது, அப்புறம் வெள்ளைச்சீனி கிடைக்காது, வெள்ளைச்சீனி என்பது கிடைக்காது. அப்புறம் பாருங்கள், அப்போ சுகர் எல்லாமே குணமடைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த டீ, காஃபி இதெல்லாம் வெள்ளைச்சீனியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இயல்பாகவே கட்டுப்பாடு வந்துடும். அப்புறம் இதெல்லாம் இது ஆல்கஹால், சாராயம் கிடைக்காது, டாஸ்மார்க், ஒயின், பிராண்டி, விஸ்கி இதெல்லாம் கிடைக்காது. இப்படி பார்த்திங்கன்னா பல வகையிலையும் ஒரு மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மனித வாழ்வில் நோய்கள்லாம் குணமடைய ஆரம்பிச்சிடும். நோய்களுக்கு காரணமான உணவுகள், மதுபானங்கள், அதெல்லாம் இங்கே கல்லீரல் கெட்டு போகிற இந்த மதுபானங்கள் இருக்குல்ல, விஸ்கி, பிராண்டி குடிக்கிற வழக்கம் உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அது சாப்பிட்டாக்கா கல்லீரல் கெட்டு போயிடும். மஞ்சள் அந்த மாதிரிலாம் வருது, கல்லீரல் கெட்டு போயிடும். இப்போ அந்த உணவுகளை அப்போ எப்போ இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா, இதெல்லாம் கிடைக்காத ஒரு உலகம் இருக்குது பாருங்கள். இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயல் நடக்குதுல்ல. அப்போ உங்களுக்கு நோய்களுக்கு காரணமானவைகள் உங்களுக்கு கிடைக்காது. நோய்களுக்கு காரணமான இந்த மதுபானங்கள் கிடைக்காது, உணவு வகைகள் கிடைக்காது, உணவுகளை தயாரிக்க முடியாது, உப்பு கிடைக்காது. அப்போ உங்கள் உணவு முறையே மாறும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாய்க்கு ருசியாக சாப்பிடணுங்கிறக்காக என்ன பண்ணுவீங்க? எதை நோக்கி போவீங்க? கொய்யாப்பழம், பழங்களை நோக்கி போவீங்க. அது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. யாரும் இட்லி, இந்த அரிசியெல்லாம் கிடைக்காது. அரிசியெல்லாம் போயிட்டு நீங்கள் அது விளைய வச்சு, ஏன்னா ரைஸ் மில் எதுவுமே கிடையாது, அரிசியை விளைய வச்சு, நெல்லெல்லாம் விளைய வச்சு அதை போயிட்டு நீங்கள் எப்படி உரலை போட்டு குத்தி படைப்பீங்களா? இப்போ ரைஸ் மில்லாம் இல்லை. ரைஸ் மில் இருக்கிறதுனால மூட்டையாக ஏற்றி நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி கல் இல்லாமல் உமியை தனியாக பிரித்து எடுத்து அரிசியாக கொடுத்துட்றாங்க. அவிக்கிறது எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல்லாம் செயலிழந்து போச்சுன்னா மனுஷங்க மீண்டும் நெல்லை விளைய வைப்பாங்களா? நெல்லை விளைய வைக்கிறதுக்கு பம்பு செட் இருக்காதே, கரண்ட் இருக்காதே, பம்பு செட் இருக்காது. அப்போ அதுக்கு எப்படி தண்ணி இறைப்பீங்க? தண்ணி வயலில் நிறைஞ்சு நிற்கணுமே. நெல்லை விளைய வைக்கணும்னா வயல் முழுவதும் தண்ணி நிறைஞ்சு நிற்கணுமே. அதுக்கு தான் பம்பு செட் இல்லைன்னா அந்த ஏற்ற அரைச்சி ஊற்ற போகிறீங்களா? ஏற்ற அரைச்சி ஊற்றுறதுக்கு இனிமேல் வர பசங்க ஒத்துப்பாங்களா? இளைய தலைமுறையினர் அதுக்கு ஒத்துப்பாங்களா? இளைய தலைமுறையினர் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற பெரியவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு மாற்று உணவுகளை தேடி போவாங்க. அதுக்காக போய் நெல் அரைக்கும் அதுக்காக கஷ்டப்பட்டுலாம் இருக்க மாட்டாங்க. மாற்று உணவுகளை போய் தேடி போவாங்க. மாற்று உணவு எது? எளிமையான உணவு எது? இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள். கேரட்டை விளைய வைக்கிறோமா, அதை கழுவி சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. கொய்யாப்பழம் பறிக்கிறோம், சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. வெண்டைக்காய் அது காய்ச்சி கிடக்கும், அதில் ரசாயன அந்த மருந்து கிடையாது. விவசாய நிலத்தில் அடிக்கப்படுகிற ரசாயன மருந்தும் கிடைக்காம போயிடும். அப்போ இயற்கையான அந்த வெண்டைக்காய் அதை பறித்து சாப்பிட்றலாம். அந்த தக்காளி, நாட்டு தக்காளி அதெல்லாம் தொலைச்சிட்டாங்க. நாட்டு தக்காளி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தக்காளி அந்த பழங்கள் செடியில் பழுத்து கிடக்கும். அதை பறித்து சாப்பிட்டாலே அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த தக்காளி பழத்தையே ஒழிச்சிட்டானுங்க. அறிவை காட்டுறோம், எங்களோட படிப்பு திறமையை காட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த விவசாய படிப்பு படித்தானுங்கெல்லாம் அவனை என்ன பண்ணிட்டானு மரபணு அதெல்லாம் மாற்றி அதோட தக்காளியோட தன்மையே தக்காளிங்கிறது வெறுப்பிற்குரிய ஒரு உணவாக மாற்றிட்டானுங்க. அதெல்லாம் யாராவது பத்திரப்படுத்தி மீட்டு கொண்டு வாங்கப்பா. 2040 அப்புறம் உனக்கு தேவை, பறித்த உடனே சாப்பிட்றதுக்கு உனக்கு தக்காளி தேவை. பறித்த உடனே சாப்பிடக்கூடிய அந்த தக்காளியை நீ கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே இருந்தது, அதை கொஞ்சம் மீட்டு கொண்டு வாங்க. அப்போ இனிமேல் வேறு வழி இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நீ எளிதான உணவுகள், அந்த உணவுகளை பறித்த உடனே சாப்பிட தான் நீ பார்ப்ப. அதை சமைச்சு பார்க்க உனக்கு மளிகை சாமான்கள் கிடைக்காது, மளிகை பொருட்கள்லாம் கிடைக்காது, நல்ல மிளகு அது இதுன்னு கிடைக்காது, எல்லாமே கிடைக்காது. பூண்டு, கடுகு எல்லாத்தையும் ஒன்றால் உற்பத்தி பண்ண முடியுமா? அது பல இடங்களில் விளைய வச்சு ஒரு கடையில் கிடைக்கிது, நீ போய் வாங்கிக்கிற, சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீ வாங்கிக்கிற. இந்த மாதிரி தான் இந்த நோய்கள்லாம் எப்படி குணமாகும்னா உணவு முறைக்கு மாறுவாங்க. உணவு முறைக்கு மாறுகிறது எப்படின்னாக்கா வேறு, அதாவது ஆக்கப்பூர்வமான நன்மை தருகிற நோய்களை தராத உணவு முறைக்கு மாறுவாங்க. எதனால்? சுய விழிப்புணர்வின் பேரிலா? கிடையாது. சுயமாக அவங்களுக்கு அறிவு வந்துருச்சா மக்களுக்கு? அப்படி கிடையாது. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது பார்த்திங்களா, அதனால் இவனுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்காது, கடுகு, கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் கிடைக்காது, மளிகை சாமான்கள் கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது. முக்கியமாக தீப்பெட்டி கிடைக்காது. தீப்பெட்டி தொழிற்சாலையும் முடங்கிரும். அது மாதிரி நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. அதையெல்லாம் யார் அறுவடை பண்ணி ரைஸ் மில்லாம் மூடிடுவாங்க. நெல்லை அறுவடை பண்ணி நீ உலக்கையில் போட்டு குத்தி புடச்சி நீ பொங்கி திங்கிறதுக்கு யாருக்கு இப்போ பொறுமை இருக்குது?
மாறிட்டாங்க. சீக்கிரம் இயல்பாக அதுக்கு பதிலாக ஒரு கொய்யாப்பழம் பறிச்சோமா, வயிறை நிரப்பணுமா, சாப்பிட்டோமா, இந்த மூலிகைகளை பறிச்சோமா, கீரையை பறிச்சோமா, வயிறை நிரப்புறோமா, அப்போது பாருங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா இயல்பாகவே நோய்கள் குணமாயிடும். அப்புறம் உடல் உழைப்பு, விளையாடுவாங்க பொழுதுபோக்குறதுக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நம்மளை வந்து கட்டி போடுறது எது? இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம கட்டி போட்டு சோம்பேறியாக வைத்து கொண்டு இருக்கிறது. டிவி முன்னாடி உட்கார வச்சுருக்கு, மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க வச்சுருக்கு. அதனால் நம்ம சோம்பேறியாக இருக்கோம். இந்த கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரண்டே இல்லை, டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே இல்லை. 2040 அப்புறம் அது வரப்போகுது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளேயே இப்போ முடங்கியிருக்காங்க, முடக்க வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களை வீட்டுக்குள்ளேயே முடக்குது. விடுமுறை தினங்களில் வீட்டுக்குள்ளேயே முடங்க வைக்குது. டிவி முன்னாடி உட்கார வைக்குது, மொபைல் ஃபோனே கதின்னு உட்கார வைக்குது. அப்போ இதெல்லாம் செயல்படாது. வெறும் மொபைல் ஃபோன் இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றும் தெரியாது. அதுக்கு சார்ஜ் போட கரண்ட் இருக்காது, மின்சார உற்பத்தி இருக்காது. அது மாதிரி டிவி இருக்கும், டிவி பார்க்குறதுக்கு அந்த மின்சாரம் இருக்காது. அது சும்மா அழகுக்காக வச்சுருக்கலாம், நான் இதெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகுக்காக நம்ம வச்சுருக்கலாம். இப்படி பார்க்கும்போது கடைசியில் மனுஷங்க வீட்டுக்குள்ளே முடங்க மாட்டாங்க. பொழுதுபோக்கி ஆகணும்ல, மனுஷங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஆடி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே உடம்புல நோய்களை குணப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடல் உழைப்பு, போய் ஆஃபீஸு அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இயந்திர அறிவு உலகம் செயலிழக்கும்போது இந்த ஆஃபீஸு, தொழிற்சாலை எல்லாமே செயலிழந்துடும். அப்போ எல்லாருமே உணவுக்காக விவசாய நிலங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க, விவசாய நிலங்களில் உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கப்படாத உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சு இப்படி தான் நோய்கள் குணமாகும். கடைசியில் உணவு மாற்றத்தால் தான் இந்த நோய்கள்லாம் குணமாக போகுது. இந்த உலகம் மாறும்போது உணவும் மாறுகிறது, மனித உணவு முறையும் மாறுகிறது. இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது நோய்களுக்கு காரணமாக இருக்கிற உணவுகளும் அழிகிறது, சேர்ந்தே அழிகிறது. நோய்களுக்கு காரணமானது உணவு தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது நோய்களுக்கு காரணமாக இருக்கிற உணவுகளும் உனக்கு கிடைக்காது, உணவுகளையும் உன்னால் தயாரிக்க முடியாது, அதுவும் அழிஞ்சு போகுது. அதனால்தான் உனக்கு உடலில் நோய்கள், மனித உடலில் உள்ள நோய்கள் குணமடைகிறது. அதன் பிறகு நோய்களே வராது. நீங்கள் கேட்கலாம், அந்த போலியோ நோயெல்லாம் வருது, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் இந்த உணவுனால் தான் போலியோ நோய் வருது. நிறைய தட்டம்மை, பெரியம்மை, சின்னம்மை, சித்தி, பெரியப்பா நோய், எல்லா நோயும் இருக்குல்ல, எல்லாமே வந்து பெரியம்மை நோயெலாம் அதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. ஆஹா ஓஹா அவர் மிகப்பெரிய ஆள், மனிதர், அப்படி இப்படின்னு போட்டுவாங்க. நீ தப்பு பண்ணிவிட்டு தப்புக்கான தண்டனையிலேருந்து ஒன்றா சரி பண்ணிட்டாரு. நீ தண்டனையில் உனக்கு நீ ஒரு தப்பு பண்ணுற, அந்த தண்டனையை கொடுக்காமல் ஒருத்தர் தடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுல மனுஷங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. சரி, அறியாமையில் மனுஷங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இந்த மருந்தே தேவையில்லை. நீ சரியான உணவு சாப்பிட்டா உனக்கு வந்து பெரியம்மா நோயும் வராது, சின்னம்மா நோயும் வராது, போலியோ நோயும் வராது. நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு. மூலிகைகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள், கடலைகள், தேன், இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடு. கட்டுப்பாடோடு இரு, ஆட்டம் போடாத. கண்டதையும் சாப்பிட்டு ஆட்டம் போடாத. என்ன வேணாலும் சாப்பிடலான்னு அந்த ஆட்டம் போட்டதுனால தான் இந்த நோய் வந்தது, இந்த போலியோ நோய் இதெல்லாம் வந்தது. அதனால் இனிமேல் மனித உணவுகளை மாற்றும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது 2040 இந்த நோய்களுக்கு காரணமான உணவு முறையும் அழிகிறது. உணவுகளை உண்ணுகிற வழக்கமும் அழிஞ்சு போகுது. அப்புறம் நோய்களே இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சிரும். கடைசியில் என்னாகும், உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை, ஒரு பசுமையான இயற்கை உறவு முறை, அப்புறம் ஒன்றா உட்காந்து உறவு முறை பேசுகிறது. இன்றைக்கி வந்து மக்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனுஷங்களை ஒன்று கூட விடாமல் தனிமைப்படுத்தி வச்சுருக்குது. மனித உயிர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் வேற்றுமைகளை ஏற்படுத்தி ஏழை பணக்காரர்கள் அப்படிங்கிற வேற்றுமை, அப்புறம் தகுதியில் இவர் உயர்ந்த தகுதி, இவர் பெரிய தகுதி, இவர் திறமையில் கூடினவர், இவர் இன்ஜினியர். ஒரு வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் இருப்பார், ஒரு அதை விட குறைஞ்ச வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில் தகுதி வேற்றுமை. அண்ணன் வந்து சாதாரண ஆஃபீஸில் வேலை பார்ப்பார், தம்பி வந்து ஒரு இன்ஜினியராக இருப்பார். தம்பி நிறைய சம்பளம் வாங்குவார், அண்ணன் கம்மி சம்பளம் தான் அண்ணன் வந்து 20,000 வாங்குவார், தம்பி 50,000 வாங்குவார். அப்போ இவங்களுக்கு இடையில் எப்படி ஒற்றுமை வரும்? இப்படி வந்து இந்த உலகம் பிரித்து வச்சு விளையாடுது. மனுஷங்களை ஒன்று கூட விடாமல் பல்வேறு குணங்களில் ஏழை பணக்காரர்கள், அப்புறம் அந்த மதம் இந்த மதம், இந்த சாதி அந்த சாதி, நீ அந்த மொழி பேசுகிறவன் இந்த மொழி பேசுகிறவன், நீ கருப்பு நான் வெள்ளை அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவங்க ஒன்று கூட விடாமல் மனுஷங்களை வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி வச்சுக்கிறது. அப்போ இந்த வழக்கம் எல்லாமே வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இந்த பொருளாதார வேற்றுமை, நீ ஏழை பணக்காரன் யாருமே கிடையாது.
இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது ஏழை பணக்காரர், நீ வேற நான் வேற, அந்த ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் எதுவுமே கிடையாது. எல்லாரும் மனிதர், நாமெல்லாம் மனுஷங்க. நாமெல்லாம் செய்கிற தொழில் விவசாயம். அவரவருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யுங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை. மற்றவங்களுக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய்யாது, உனக்கு தேவையான உணவை மட்டும் நீ உற்பத்தி பண்ணு. நானும் எனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணி அதை எடுத்துகிட்டு வரேன், நான் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், பகிர்ந்து உண்ணலாம். நம்ம 4 பேர் 5 பேர் 10 பேர் உங்களுக்குள்ளே இருக்கிற உணவுகளை கொஞ்சம் நம்ம பகிர்ந்து உண்ணலாம். இந்த வாழ்க்கை முறை வரப்போகுது. இதில் தான் கடைசியில் தீர்வு எங்கேருந்து வருது? இந்த இயந்திர அறிவியலாம் அழியும் போது உணவு முறையில் ஏற்படுகிற மாற்றம் தான் நமது உடலில் உள்ள நோய்கள் குணமாவதற்கு நமது வாழ்க்கை முறையே மாறுது. இயந்திர அறிவியல் உலகம் மாறும்போது இந்த ஒரு உலகம் மட்டும் மாறல, ஒரு வாழ்க்கை முறை மாறுது, உணவு முறை மாறுது. அப்புறம் நோய்கள் குணமாகுது, பிரச்சனைகள் குணமாகுது, குற்றங்கள் குணமாகுது. பணங்கிற நடைமுறையே இருக்காது. அதனால் குற்றங்கள், திருட்டு, லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி ஏமாத்துறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். எல்லா மனுஷங்களே தூய்மையானவர்களாக நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். நோய்களும் குணமடைஞ்சிடும், குற்றங்களும் சரியாயிடும். தீர்வுங்கிறது இப்படி தான் கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நீ நோயை குணப்படுத்த முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே நீ நோயை குணப்படுத்த முடியாது. ஏன்னா நோய்க்கு காரணமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானே. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டே குற்றங்களை குணப்படுத்த முடியாது. ஏன்னா குற்றங்களுக்கு காரணமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானே. பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு கடினமான ஆபத்தான பிரச்சனைகளை நீ சரி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கே இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானே காரணம். அதனால் தீர்வுங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். தீர்வு என்பது இயல்பாக கிடச்சிரும்.